வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் ரிசர்ச் சேனல்ல முட்டைகள் அவியல் செய்கிறப்போ ஏன் ஹார்டாக மாறுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முட்டையில் 67% புரதங்கள் அதோட வெள்ளை நிற பகுதியிலையும் 33% புரதம் உட்கருவிலையும் காணப்படுது. எல்லா புரதத்துக்கும் பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படின்ற 3 நிலைகள் இருக்கும். டெரிட்டரி ஸ்ட்ரக்சர் என்பது புரதத்தோட முப்பரிமாண நிலை. டெரிட்டரி நிலை அப்படின்றது ஹைட்ரோபோமிக் இன்ட்ராக்ஷன் மற்றும் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆகியவற்றால் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் சைசஸ்டின் அமினோ ஆசிட் என்ற ஆசிட் புரத நிலையில் முட்டையில் காணப்படுது. இந்த ஆசிட் சல்ஃபல்டைல் குரூப்பை சேர்ந்தது. இந்த குரூப் வெப்பம், வேதிநிலை மற்றும் அமில நிலையில டீநேச்சுரேஷன் அப்படின்ற நிலையை அடையுது. டீநேச்சுரேஷன் அப்படின்ற நிலைனா என்னன்னா, முட்டையோட டெரிட்டரி நிலையை இழக்கிறதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன் நிலை. நம்ம முட்டையை ஹீட் பண்றப்போ வெப்பநிலையினால அதோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் உடைச்சு டெரிட்டரி நிலையை இழக்குது. இதனால அதோட புரத அமைப்பு உடையப்பட்டு ஹார்ட் நிலைக்கு செல்லுது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.